கொரோனா பரவல் வந்து அதிகரிக்கிற சூழ்நிலையில மாஸ்க் கட்டாயம் இல்ல, ஆனா அவசியம்னு அறிவிச்சிருக்கீங்க நீங்க. இல்ல நம்ம பெரிய பதட்டத்தை இந்த சூழ்நிலையில உருவாக்க கூடாது. உலகம் முழுக்கவே இந்த கொரோனா இருக்கு. கொரோனாவை பொறுத்த வரைக்கும் 2019 இறுதியிலிருந்து ஆல்பா, பீட்டா, டெல்டா, டெல்டா பிளஸ், கம்மா, கப்பா, ஒமிக்ரான் இந்த மாதிரி பல்வேறு வகைகளில் தொடர் உருமாற்றங்களை பெற்று வருகிறது. இப்ப வந்திருக்கிற இந்த கொரோனா பாதிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 19 மாதிரிகள் பூனேல இருக்கிற வைராலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி பரிசோதனை பண்ணதுல இது ஒமிக்ரான்ல ஒரு வகை. இந்த வைரஸ்ங்கிறது வீரியமற்ற ஒரு வைரஸ். இந்த வைரஸ் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு ஒரு 3 to 5 நாட்களுக்குள் தொண்டை வலி, சளி, காய்ச்சல் இந்த மாதிரி இருமல் மாதிரி இருக்கும். பொதுமக்களுக்கு ஒட்டுமொத்தமாவே ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறையின் வழிகாட்டுதலோடு பொதுமக்களுக்கு விடுத்த வேண்டுகோள், இந்த மாதிரி காய்ச்சல், அடங்காத காய்ச்சல், தீராத காய்ச்சல் இருந்துச்சுன்னா, நீண்ட நாட்கள் தொண்டை வலி, இந்த சளி எல்லாம் போகாம இருந்துச்சுன்னா அரசு மருத்துவமனைகளுக்கு உடனடியாக வர வேண்டும் என்பது. அது மாதிரி பொதுமக்களுக்கு பொதுவான ஒரு அறிவுறுத்தல் என்பது எதுவும் விதியோ சட்டமோ எதுவுமே கம்பல்ஷன் இல்லை. அதே நேரத்தில் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருப்பவர்கள், கோமார்பிடிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இணை நோய் பாதிப்பு இருக்கிறவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், வயது முதிர்ந்தவர்கள் பொது இடங்களுக்கு போறப்ப முகக்கவசம் அணிந்து கொள்வது நல்லது என்கின்ற வகையில் ஒரு நல்ல செய்தியை சொல்லப்பட்டிருக்கிறது. இது கட்டாயம் இல்லை, நல்லது. எந்த உயிரிழப்பும் இதுவரை கொரோனாவால இல்லைங்க. இந்திய அளவில் கொரோனாவால எந்த உயிரிழப்பும் இல்லை.